நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காமம் எல்லா உயிர்களுக்குமே பொதுவான ஒன்று. ஆனால் அனுபவத்தை அசைபோட்டு பார்க்கும் தன்மை மனிதனுக்கு மட்டுமே உண்டு. வாழ்வின் எல்லா பகுதிகளையும் சொல்லி வைத்த வள்ளுவன் காமத்தை மட்டும் எப்படி விதிவிலக்காக்கியிருப்பான்? இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் விளங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. இந்த வாரத்திற்கான தலைப்பு காமத்துப்பா. சிறந்த மனோதத்துவ நிபுணர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த தமிழ் ஆர்வலர் மருத்துவர் ஷாலினி அவர்கள், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த தமிழறிஞர் ஐயா திரு அப்துல் சமது அவர்கள், தமிழை மட்டுமே தன் மூச்சாக கொண்ட எங்கள் தமிழ் கடல் ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள், குறிப்பறிதல் அதிகாரத்தை தனது தலைப்பாக கொண்ட தொடக்க பேச்சாளர் திரு ராஜ்மோகன். வணக்கம் ராஜ்மோகன். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதலில் திருமண வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. உங்களது மனைவி இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், இப்போ தான் வந்தாங்க. அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. இத்தனை நாளாக ஐயா ஒருத்தரை பார்த்து தான் கொஞ்சம் நடுங்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப நடுங்கிறது அவளுக்கு தான், என்ன எழுக்காததில்ல. மனைவி அழைக்கலாமே. வரீங்களா? வாங்க. வணக்கம் திருமதி ராஜ்மோகன். இந்த மேடைக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க, அதுவும் தனது அன்பு கணவரோடு. இந்த குறிப்பறிதல் தலைப்பை அவர் எடுக்கும்போது அவருக்கு என்னென்ன கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லிதான் உதவி செய்திருக்கீங்களா? அவருக்கு நான் உதவி செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் அவருக்கு ரொம்பவே தெரியும். அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னால், எல்லாம் பாடமாக்கிட்டீங்களா அப்படின்ட்டு அவர் எழுதி வச்சிருக்கிறத அவர் சொல்கிறது சரியானு மட்டும் நான் பார்த்துக்கொள்வேன். ஆனால் ராத்திரி வரைக்கும் தூங்க விடாமல் அதையே சொல்லிகிட்டே இருப்பார். அதே பல உண்மைகள் இந்த மேடையில் வெளிவரும் போல. ஆமாம் தோழர். இதை விட கட்டபொம்மன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பேசுகிற பேச்சில் தூக்கமே வந்திருக்காது. தூங்கவே விட இல்லை, அவர் அதையே தான் பேசிகிட்டே இருந்தார். கடைசியில் கனவுல கூட அதுதான் வந்தது, அவர் பேசிக்கொண்டே இருந்தது. கட்டபொம்மனா இல்லை ராஜ்மோகனா? கட்டபொம்மன். முதலில் நம் நடுவர்கள் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்கள். நல்லா இருங்கப்பா, ரெண்டு பேரும் நல்லா வாழணும். நன்றி. மேடை சிறக்க வாழ்த்துக்கள் ராஜ்மோகன். மிக்க நன்றி சூர்யா. நன்றி. அண்ணன் அறிவுமதி அழகான ஒரு கவிதையில சொல்வாரு, 2 அடி கொடுத்தால் தான் திருந்துவாய், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று சொல்றார். ஆனா திருவள்ளுவருடைய தாய் அன்பு பாருங்க, எங்க ஐயா மாதிரி 2 அடியை முழுசாக அடிக்காம 1.25 அடி போதும்பா, நீ வாங்கிப்ப, நீ புரிஞ்சுக்க என்று 1.25 அடியில் வள்ளுவத்தை சொல்லிடுவாரு. நான் போயிருந்தேன் வள்ளுவர் வீட்டுக்கு, வர சொன்னாரு, உட்கார்ந்தாரு. ஐயா உடம்பு சரியில்லை அப்படின்னு உட்கார்ந்தேன். நண்பர்களே, மருத்துவன் வள்ளுவன் என்னை தொட்டு கூட பார்க்கவில்லை, ஆனால் என் கண் பார்த்தே நோயை கண்டுகொண்டான். நல்ல வேளை சென்னையில் வேற ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தா, வைத்த வலின்னு போயிருந்தா, பல பரிசோதனைகளை செய்த பிறகு எனக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கும். ஆனால் வள்ளுவனின் சிறப்பே முதல் அடியில் நோயை கண்டுபிடித்து 2ஆம் அடியிலேயே மருந்தையும் சொல்வார். ரொம்ப அழகா சொல்வார் குறிப்பறிதல்ல. இருநோக்கு இவளுன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்று அந்நோய் மருந்தும்பாரு. குட்டி 2 அடியில அடி அடிக்கிறாரு. கொஞ்சம் கவனிடா. சொல்லுங்கய்யா. அவ இருப்பாடா, கூட்டித்தானே போறேன், ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இங்க அவர் குரலை சொல்லும் போதே ரசிச்சு சொல்றா. நான் அதுதானடா அப்பா சொல்லித்தரேன். இரு நோக்கு இவள் உன் கண் உளது. உன் கண், உண்ணுகிற கண்கள். உண்ணுகிற தொழில் வாய்க்குரியது, ஆனா கண் உண்ணுங்கிறான் வள்ளுவன். அதனால இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அந்நோய் மருந்து. இப்படி சொல்லணும் திருக்குறள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 2 அடியில் அடின்னு அடிக்கிறார் பாருங்க வள்ளுவர். உங்களை அடிக்கும் நன்றி. அதுக்கு தான் அதை போடுறான். நான் சங்கடப்பட்டேன். ஐயா சரி, அது சரிதாங்க ஐயா, அந்த பார்வையில் இருந்து தான் நோய் வந்தது. ஆனா முழுசா பார்க்க மாட்டேங்கிறாளே, சிறு பார்வையை தானே பார்க்குறா, கொஞ்சம் தானே பார்க்குறான்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மடையா கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது அப்படின்னு சொல்றாரு.
முழுசா பார்க்கறதா பெரிது? அப்படி பார்த்தும் பார்க்காம கண்டும் காணாம அப்படி இலைமறை காய்மறைவாக அதை தான் சொல்றாரு அவர். கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிதுன்றாரு. காமத்துல பாதி இன்பம் கூட அது கிடையாது, அதை விட பெரிது என்று அவர் முழங்கு. நண்பர்களே, காமத்து பாலையும் காமத்தையும் தமிழகத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே காதல் மட்டுமே வாடும், கற்பழிப்புகள் நின்றுவிடும். எங்களுடைய ஆதங்கம் அதுதான். அவர்கிட்ட நான் திரும்ப அப்படியே தயங்கி நிற்கிறேன். அவர் முறைக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஐயா சரிங்கய்யா, அவங்க பார்க்குறாங்க, சிறு பார்வை தான். ஆனால் நான் பார்க்கும்போது அவங்க வெட்கப்படுறாங்கல்ல, அது அது விருப்பமா அன்பான்ட்டுன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே திரும்ப சொல்கிறாரு, நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அக்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் என்று சொல்கிறார். அடமடையா, அவள் பார்த்த பிறகு வெட்கப்படுறாள், உன்னுடைய காதல் வளர்வதற்கு அவள் ஊற்றுகிற நீர்னு சொல்றாரு. நான் சொன்னேன், ரொம்ப நகைச்சுவையா சொன்னேன், அவள் பார்ப்பதாக இருந்தால், அவள் படிப்பதாக இருந்தால் அந்த பத்திரிகையின் மரண செய்தியிலேயாவது என்னுடைய படம் வரட்டும் என்று சொன்னேன். அப்பெல்லாம் சொல்லாத அப்படின்னு உட்கார வச்சார். பிறகு நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை வருது. கல்லூரியில் எல்லாரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு திசையில் இருந்து தென்றல் வீசுகிறது. தென்றல் வீசிய திசையை திரும்பி பார்த்தால் தென்றல் தலை குனிந்து கொண்டது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தீர்க்க தரிசனமா அவர் முன்னாடியே சொல்றாரு, யானோக்கும் நிலன், யானோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தானோக்கி மெல்ல நகும்ன்றார். அந்த மெல்ல நகும் என்பதில் இருக்கிறது அழகு. அதுதான் காமம், அதுதான் காதல். இந்த மெல்ல நகும் என்ற வார்த்தையை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், பின்னால் வருகிறேன் அதற்கு. பிறகு அவரிடம் நான் மீண்டும் முறையிடுகிறேன். அந்த குரல் இன்னொரு தடவை சொல்லு. யானோக்கும் காலை நிலன் நோக்கி சொல்லுங்கடா. சரிங்க, நான் நிறுத்தி சொல்லி கொடுக்கணும்டா. என்னடா நீ? யானோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்கா கால் தானோக்கி மெல்ல நகும். நல்லா தெரிஞ்சுக்க, நீ பார்க்கும்போது அவன் நிலம் பார்க்குறாங்கிற, நோக்கா கால் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்ற, தான் நோக்கி மெல்ல நகும். நீ நோக்கல் இல்லை, அப்புறம் எப்படியா தெரிஞ்சுது? அதாண்டா வள்ளுவேன். நோக்கா கால்னு ஒரு வார்த்தையை போட்டுக்குவாரு, ஆனால் அந்த பயிலும் அப்பமும் நோக்கிடுவானுவோங்கிறாரு. காமத்து போல் பேசணும்னா கொன்றுணுண்டா எல்லாத்தையும் பேசு. அடுத்த 2 குறள் அழகா சொல்றாரு பாருங்க நண்பர்களே. அந்த 2 குறளையும் தமிழகத்தில் நாம் ஆழமாக விதைத்திருந்தால் இன்று விவாகரத்து வழக்குகள், விவாகரத்து நீதிமன்றங்கள் தேவைப்பட்டு இருக்காது. அழகா சொல்வாரு, உறாதவர் போல சொல்லினும் செரார் சொல் ஒல்லை உணர்ந்து எல்லை என்று உணரப்படும் என்று அழகா சொல்வார். அந்த 2 குறளையும் நாம் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் பாதி தொல்லைகள் மறைந்துவிடும். காதலிப்போம், வாழ்க வள்ளுவம். வணக்கம். நல்லா இருடா. ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ஆனால் அந்த குறள்களுடைய உள்ளார்ந்த பொருள், அதனுடைய செறிவான விஷயங்கள், அது இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ராஜ்மோகன் ரொம்ப நல்லா பேசுனீங்க ராஜ்மோகன். பட் அவர் சொன்ன மாதிரி அந்த திருக்குறள் நீங்கள் சொல்லும்போது அது புதுசாக சொன்ன மாதிரி சொன்னீங்க. நீங்கள் நிறைய சார் சொன்ன மாதிரி நிறைய பழகியிருந்தவங்க சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அதில் ஊறி சொல்லியிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். நன்றி. என்னுடைய இள வயதில் எங்கள் ஊர்லேயே ரொம்ப அழகான ஒரு பெண்ணு என்னை காதலிச்சிட்டான். அது மாதிரி குடும்பம் வேற ஒன்றும் கிடையாது. அது நான் உண்மையை சொல்லணும். ஏன்னா அவளை பார்த்தா நம்ம பக்கத்தில் போய் நிற்க முடியாது. அதுலேயும் அந்த காலத்தில் நம்மலாம் எவ்வளோ அழகாக இருந்திருப்போன்னு கொஞ்சம் நீ கற்பனை பண்ணி பாருன்னு வச்சுங்க. அப்போ வேற அவள் நம்ம பார்க்க நமக்குன்னா துன்பம் போக விட மாட்டேங்கிறா. தெருவில் நில்லும்பா. நான் பயந்து போய் ஓடுவேன். அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், பொண்ணு என்ன ரொம்ப படுத்துறா அப்படின்னு. எங்கள் அப்பா சிரித்தாங்க. அது பெண்களுக்கு ஒரு இயல்பு உண்டுப்பா, கருத்த பையனை சிவத்த பிள்ளைக்கு பிடிக்கும். அது அவங்க ஏதோ சொல்கிறாங்க அந்த காலத்து. சொல்லிட்டு போனேன், அவள் என்ன படுத்துறா, ஏன்டா சிலையெல்லாம் கருப்பாத்தானடா இருக்குது, அதெல்லாம் கருப்பாத்தானடா இருக்குன்னு அந்த பிள்ளை சொல்லும்போது அந்த இப்போ தெரியுது அந்த கண்ணில் என்ன தெரிஞ்சுன்னு. இப்போ தெரிஞ்சு என்னத்தை பண்ணப்போ இப்போ தெரிஞ்சு நல்லா இருக்கு. நன்றி. அவளை நல்லா காதலிக்கணும். அவளை பார்த்து படபடப்புன்னு அதுக்கு என்ன வேற இருக்கு அதில். ஓகே போ. ராஜ்மோகன் சொல்லுங்க தோழர். எப்போதும் தீப்பொறி பறக்கக்கூடிய உங்களோட பேச்சில் இன்னைக்கு ஒரு காதல் நெறி தெரிஞ்சுது. அது இன்னும் நெறி தெரியணும் தான் ஐயாவன்னு சொல்கிறேன். இல்லை, நான் சொல்ல என்னன்னா, அதுக்கு காரணம் குறிப்பறிதல் அப்படிங்கிற தலைப்பா அல்லது உங்களது அழகு குறிப்பு அங்கே அமர்ந்திருந்ததா? ரெண்டும் நல்ல கற்பனை தோழர். ஐயா இருக்காரு, வராம என்ன பண்ணோம். மிக அருமை ராஜ்மோகன். நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி.
அடுத்த பேச்சாளருக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பின் மீண்டும் வரவேற்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். அடுத்ததாக நினைந்தவர் புலம்பல் என்னும் அதிகாரத்தை தனது தலைப்பாக கொண்ட பேச்சாளர் திரு கார்த்திநாதன். வணக்கம் கார்த்திநாதன். வணக்கம். இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு கொடுத்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? நினைந்தவர் புலம்பல் எப்படி, அதாவது இது எப்படி அணுகிறோன்னு வச்சிங்கன்னா பார்த்தேன் அப்படின்னா, கூடியிருந்த காதலர்கள் பிரிந்து சென்றால் எவ்வளோ வாட்டமாக இருக்குங்கிறது வள்ளுவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே ஆவேசமாக பேசக்கூடிய நீங்கள் மென்மையாக பேசும்போதே தெரியுது எங்கேயோ காதல் வயப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவில் இப்படிலாம் பேசுகிறாங்க. அது எத்தனைங்கிறது அவனுக்கு தெரியாதுல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிடப்படாதுல்ல. நீ இளவிழுக்கு ரொம்ப வேகமாக பேசக்கூடிய நீங்கள் ஐயா திருக்குறள் சொல்லும்போது கவனிச்சிங்களா? அதில் எவ்வளோ காதல் இருந்ததுன்னு. கண்டிப்பாக அந்த காதல் இந்த மேடையில் பிரதிபலிக்கட்டும். வாழ்த்துக்கள். முயற்சி செய்கிறேன். நன்றி. மற்ற யான் என்னுளேன் மன்னோ அவரோடு யான் உற்றனால் உள்ள உளேன். காதலி சொல்கிறாள், நான் எதனால் உயிர் வாழ்கிறேன் என்று தெரியுமா? என்னுடைய காதலனுடன் கூடி கழிந்த நாட்களை நினைத்திருப்பதால் தான் இந்த உயிர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தாண்டா பேசணும்னு சொல்றேன். அப்படியே மெதுவா அப்படியே இந்த மாதிரி. ஐயோ, இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்றால், காதல் தற்கொலைகள் அதிகரித்த காரணத்தால், பிரிவில் நீங்கள் இறந்துவிடக் கூடாது என்ற காரணத்தால் இதை நான் பதிவு செய்ய விளைகிறேன். உங்களிடமெல்லாம் ஒன்று சொல்கிறேன். சில பேர் பாலியல் கல்வி நாட்டிற்கு வேண்டும் வேண்டாம் என்று பேசிக் கொள்கிறார்கள். நான் அவர்களிடம் சொல்கிறேன், கோனார் உரையில் ஒரு பக்கத்தில் காமத்து பாலை சேர்த்து தொலையுங்கள், குற்றங்கள் குறைந்து தொலையட்டும். அப்பவும் கூட கோனார் உரை தான். நீங்களாம் தேரவே மாட்டீங்கடா. ஏடா நேரா படிக்க மாட்டீங்களா நீங்க? சொல்ற உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமமினி. இதெல்லாடா குரல். வள்ளுவன் சொல்றான், ஏ காதலர்களே, ஆண்களை பார்த்து சாடுறான். நீங்க கல்லை உண்றீங்க பார்த்தீங்களா, அந்த கல்லு குடிக்கும் போது தாயா இன்பம் தரும், காமம் நினைச்சாலே இன்பம் தரும். அததான் சொல்றான் வள்ளுவன். அந்த காமத்தை கொடுப்பது மனைவி. நேசியுங்கள் மனைவியை. மறைமுகமாக சொல்றான். வள்ளுவன் எழுதியது குறள் அல்ல, கவிதை. நினைப்பவர் போன்று நினையார்கோள் தும்மல் சினைப்பது போன்று கெடும். எனக்கு தும்மல் வர்ற மாரி இருக்கு, ஆனா வரமாட்டேங்குது. அதுபோல என்னுடைய காதலனும் என்ன நினைக்கிறது போல நினைக்காம விட்டுருவானோ, அதான பிரிவு, அதான அழகு. விடா அதி சென்றாரை காண படா அதி வாலிமதின்னா. என்னுடைய காதலன் என்னை விட்டு போயிட்டான், அவனை நான் தேடி நான் அலையிறேன். இரவு நேரத்தில் கூட அலைய வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால தயவு செய்து சந்திரனே கீழே இறங்கி வந்து என்னோட துணையா வரமாட்டியா? இரவு நேரத்தில் தேடுற காதலனுக்கு நீ என் கூட துணையா இருன்னு சந்திரன் அழைக்கிறா. ஆக வள்ளுவனுடைய காதலை படிக்கும் பொழுதெல்லாம் இன்று காதல் செய்பவர்கள் எல்லாம் காதலர்களாக எனக்கு தெரியவில்லை, கயவர்களாகத்தான் தெரிகிறார்கள். அறத்துப்பால் பொருட்பால் இறுதியில் காமத்துப்பாலை கலந்து வைத்திருக்கிறான் வள்ளுவன். காரணம், அறம் இல்லாமல் அசுரனாய் வாழ்ந்து விடலாம், பொருள் இல்லாமல் யாசகனாய் வாழ்ந்து விடலாம், காமம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. எனவே முடிந்தவரை காமத்து பாலினுடைய சாராம்சங்களை படியுங்கள். குற்றங்கள் குறையட்டும், காதலர்கள் பெருகட்டும். நன்றி, வணக்கம். கல்லினும் காமம் இனிது என்று சொல்லும்போது இன்னும் ஒன்றெண்டு குறளை கூட இதே செய்தியை வள்ளுவன் பேசுவான். கல்லுண்ணாமை எழுதிய வள்ளுவன் அதை அனுபவிப்பதற்கு, அந்த இன்பத்தை அமைப்பதற்கு கல்லுக்கு பதிலாக காமத்தை ஒரு மாற்றாக சொல்கிறானோ என்று கூட நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா வெளியே போன புருஷன் வீட்டுக்கு வருகிற பொழுது ஒரு மூலம் மல்லிகை பகுப்போடு வருவான் என்று மனைவி காத்திருப்பாள். மல்லியோடு வருவான் என்றால் நம்மால் மில்லியோடு போய் கதவை தட்டுவான். அந்த பெண் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் என்பது தான். அதனால் காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கள்ளெல்லாம் காணாமல் போயிருண்டா. என்ன அருமையான விஷயங்களை பேசியிருக்கிறார்.
இதையெல்லாம் ரசித்து ரசித்து போற்ற வேண்டிய விஷயம். இயல்பாக பேசினீர்கள். இன்னும் கொஞ்சம் சில குரல்களை கொஞ்சம் செறிவாக ஆழப்படுத்தி பேசியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்கள். பட் இருந்தாலும் இன்னும் அதிகமாக திருக்குறள் பேசியிருக்கலாம். நீங்கள் சொந்த சரக்கு நிறைய விட்டீங்கன்னு தோணுது எனக்கு. திருக்குறள் இன்னும் நிறைய பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டும்பார். இந்த கல் குடிச்சா தான் உள்ள போய் என்ன இளவோ பண்ணுது. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும். ஆனால் இவளோட நான் இருந்தேன் பார்த்தியா, அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அது எப்படிடா அது உள்ள கழித்தலும். கழித்தல்ங்கிற வார்த்தை எப்படி போடுறான் பாருங்க அந்த இடத்துல. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும். சரி, அவளுக்கு என் மேலே கோபம் இருக்குது. நான் 8 மணிக்கு வரேன்ட்டு தாமதமாக வந்துட்டு அங்கே உட்காந்துருக்கா. பக்கத்தில் போனால் நிச்சயம் சண்டை போடுவாளாம். ஆனால் இங்கே இருந்தே இந்த பேவலை பார்த்துக்கிட்டு அந்த கண் அப்படியே தானே இருக்குது. சண்டாளி அந்த கண்ணை பாரு பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள கழிதலும் காண மகிழ்தலும். அவளை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வருதே, அதெல்லாம் கல்லுக்கு உண்டா அப்படின்னு கேட்குறான். இன்னொரு செய்தி பாரு, இந்த பொம்பளை பிள்ளை நெஞ்சத்துட்டு கேட்கு, தன்னெஞ்சத்து எம்மை கடி கொண்டார் நானார்கள் என்னஞ்சத்து ஓவா அவர்கள். அவர் நெஞ்சுக்குள்ளே என்ன விடவே மாட்டேங்கிறார் இந்த ஆள். ஆனால் என் நெஞ்சுக்குள்ளே மட்டும் ஓயாமல் வாரானாங்கிறான். அது எங்கள் தென்பாண்டி நாட்டு தமிழ். இது ஓயாமல் வரானா. ஓயாமல் என்னது வந்துக்கிட்டே இருக்கானா. ஆனால் அவன் நெஞ்சத்துக்குள்ளே போகணும்னு பார்க்கலாம். இந்த பிள்ளை அவன் விடவே மாட்டேங்கானான் அந்த சண்டாளப்பை. ஆனால் அவன் மட்டும் என் நெஞ்சுக்குள்ளே ஏன் அடிக்கடி வாரான், ஓயாமல் வாரான், அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையான்னு கேட்கான். நல்ல நாணம் உள்ள பையன் என் நெஞ்சுக்குள்ளே வரலாமான்லாம் எதுக்கு தெரியுமா? வரணுங்கிறது தான் அந்த நாணம். அதெல்லாம் வர வேண்டாம் வர வேண்டாம் சொல்கிறான். என்னது வரணும்? விடுமினங்கள் துகில் விடுமினந்து மணி வெகுடி மென்குதலை துகிலினை பிடிமினன்ற பொருள் விழா எந்த அருள் யாரு சேங்கொண்டான்னு சொல்லலாம்ல. அவள் கோவத்தில் எந்திரிக்கலாம். அந்த பையன் சேலை பிடிச்சி இழுக்கானா. விடுங்க சொன்னா கேளுங்க விடுங்கனாலாம். அவன் என்ன சொல்கிறான் ஜெயங்கொண்டான், அந்த பையனுக்கு இது தெரியுதுங்கிறாரு கவிஞர் ஜெயங்கொண்டான். விடுங்க விடுங்கன்னு சொன்னால் பிடிங்கிறது அந்த பயலுக்கு தான் தெரியுமே ஏற்கனவே. அவள் விடுங்கலாம் சொல்லலை, அதை விடுங்கிறதே பிடிங்கன்னு தான். நம்ம புலவன ஊரம் பேத்தனமாக காதலிச்சிருக்கானுவோ. நீ அதுதான் அதை தான் நல்லா நல்லா நல்லா. கார்த்திநாதன் ரொம்ப கம்பீரமாக உங்களை இந்த மேடையில் பார்த்து எப்படி இருந்த நீங்கள் காதலை பேசும்போது இப்படி ஆயிட்டீங்க? வேட்டி கூட கல்லு தெரியாமல் பேசியிருக்கிறீங்க நீங்கள். இல்லை ஐயா போன முறை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்பீரமாக பேசுகிறீங்க, இயல்பு நடையில் பேசுங்க அப்படின்னாங்க. அதான் இந்த திருப்பாதை. அது எதுக்கு சொன்ன நினைவு இருக்கா உனக்கு? தமிழ்நாட்டில் சில பேர் இருக்கானுவ சத்தம் போட்டே பேசுறானுவ. அவன் காதலிச்சா கூட எப்படி காதலிச்சுமா நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். காமாட்சி நான் உன்னை காதலிக்கிறேன் 8 ஊருக்கு சொல்கிறானே அவன் என்னடா பேச்சாளர். காமாட்சிட்டா அவட்ட மட்டும் சொல்லணும். சரிதா குட்டி? காமத்து பால் இப்படி தாண்டா பேசணும். இப்போ இதே நீ புறநானூறு பேசுகிறேன்னு வச்சுக்க, அது உன்னுடைய கம்பீரத்தை காட்டணும். வீட்டுக்கார்ட்ட போய் ராசாச்சி நீ எங்கே இருக்கிறேன்னா அவன் என்ன பண்ணுவோம், அருவமனைத்துக்கு வெட்டிடுவான். அந்த பையனோட ஒரு லூசு பையனோட வாழ முடியாதுன்னு. நல்லா இருக்கு. ஐயா, தமிழுக்கு ஆசான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் காதலுக்கும் ஆசான் என்பது இந்த மேடையில் எங்களுக்கு புலப்பட்டது ஐயா. சிரிக்காடா நீ. காமத்து பாருனே அவனும் அறிவா பேசுதான் பாரு. பேசும்போது சில வரிகள் ஞாபகத்துக்கு வந்து, இதயத்திற்குள் 4 அறைகள் உண்டாம், அதில் எந்த அறையில் வைத்திருக்கிறாய் பெண்ணே உன் காதலை? பக்கத்து தெருவிற்கே தனியாக போகாதவன் நான், ஆனால் உன்னை தேடி பல மைல் தூரம் பயணிக்கிறேன். ஆம், காதல் ஒருவனை தைரியசாலி ஆக்கும். ரோஜாவில் முற்கள் என்ன, முற்களில் கூட ரோஜாக்கள் பூக்கும் காதலி துப்பா. ரொம்ப சந்தோஷம் கார்த்திநாதன். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் உங்கள் பயணத்திற்கு. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இணைவோம் அடுத்த பேச்சாளரோடு. அதற்கு முன் சிறு விளம்பர இடைவேளை. இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பின் மீண்டும் வரவேற்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். அடுத்ததாக நெஞ்சோடு கிளத்தல் என்னும் அதிகாரத்தை தனது தலைப்பாக கொண்ட பேச்சாளர் முனீஷ் பவித்ரா. மரணத்தின்
வாயிலில் நின்றிருந்தேன். மரணதேவன் கூட என்னை கண்டு அஞ்சிவிட்டான். என் ஓர் உயிரை பிரிப்பதற்காக அல்ல, என்னிடம் உன் உயிர் உள்ளது என்பதால். இப்படித்தான் தங்கள் கண்களை நனைத்து கொண்டு கவி புனைந்து கொண்டிருக்கிறார்கள் பொருள் தேடச் சென்ற அயல் நாட்டு மாப்பிள்ளைக்கும் இராணுவத்தில் பணிபுரியும் வீரர்களுக்கும் வாழ்க்கைப்பட்ட துர்பாகிய பெண்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை வருவது வழக்கம். இது இயல்பு வாழ்க்கை. காலையில் ஊடல் என்பதால் மாலையில் கூட வேண்டும் என்ற ஆவலோடு கணவனானவன் தன் மனைவிக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி வருவான், அன்பு வலை விரிப்பான். ஆனால் இந்த பெண்கள் இருக்கிறார்களே, ஒரு பொய்யான பிடிவாத பாவனை காட்டுவார்கள். பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கும் உள்ளுக்குள், ஆனால் வெளிக்காட்ட மாட்டார்கள், பொய்ரோஷத்தோடு இருப்பார்கள். இதைத்தான் வள்ளுவனார் கூறியிருக்கிறார், கலந்துணர்த்தும் காதலர் கண்டால் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்து என் நெஞ்சு என்று. இப்படி நினைத்து கொண்டிருக்கும் பெண்ணின் உள்ளம்தான் மறுபுறம் யோசிக்கின்றது, நெஞ்சமே, தலைவன் மீது நீ கொண்டிருக்கும் காதலை ஆசையை விட்டுவிடு. இல்லை என்றால் எதற்காக நீ போட்டிருக்கும் முகத்திரை அதை தூக்கி எறிந்துவிடு. அந்த முகத்திரை என்ன தெரியுமா? அந்த பொய்யான ரோஷம்தான், அந்த பொய்யான பாவனை தான். இதைத்தான் என் ஐயன் வள்ளுவனார் கூறியிருப்பார், காமம் விடு, ஒன்றோ நான் விடு, நன்னெஞ்சே யானோ புறேன் இவ்விரண்டு என்பாளே என்று அந்த தலைவி வாழ்ந்திருக்கிறார். நெஞ்சமே, நீ மிகவும் வஞ்சம் பிடித்தவள். ஆம், பிறகு ஏன் தலைவனை பார்க்க போகும்போதெல்லாம் என் கண்களை மட்டும் விட்டு செல்கிறாய்? நெஞ்சமே, நான் சொல்கிறேன், மறுமுறை போகும்போதாவது என் கண்ணையும் உடன் கூட்டிச் செல். இல்லை என்றால் என்னையும் சேர்த்து உன்னையும் விழுங்கிவிடும் எனது விழிகள் என்கிறாளே. இதை என் ஐயன் வள்ளுவனார் அழகாய் கூறியிருப்பார். செற்றார் என கைவிடல் உண்டோ நன்னெஞ்சே, செற்றார் என கைவிடல் உண்டோ நன்னெஞ்சே, செற்றார் என கைவிடல் உண்டோ உற்றால் உராதவர் என்று. இன்றைய காலத்தில் பெண்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஈச்சடியால் அளந்து விட்டாரே என் ஐயன். அதில்தான் எனக்கு ஐயம். பெண்களின் மனதை, இப்பொழுது இருக்கும் பெண்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள், ஆனால் பெண்களின் மனதை அழகாய் படம் பிடித்து காட்டிவிட்டாரே. இது கண்டிப்பாக ஐயன் வள்ளுவனார் மட்டும்தான் முடியும். அதானே சங்கடமா இருக்கு. அவன் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டான். என் அழகை பார்த்து மணந்தவன் நீ, ஆனால் நீ என்னை விட்டு சென்றதால் உன் பிரிவு துயர் தாங்காமல் அந்த மரண வேதனையில் அழகிழந்து கலையிழந்து கண்ணில் இருக்கும் ஒளியையும் இழந்து இப்படி காய்ந்த காய்ந்த குச்சி போல் ஆகிவிட்டேனே. என் அழகெல்லாம் கெட்டுவிட்டது. இந்த பிணியை தீர்ப்பதற்கு என்ன மருந்து இருக்கின்றது? நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, இணைத்தொன்றும் எவ்வளோய் தீர்க்கும் மருந்து. எப்படிப்பட்ட தன்மையுடைய மருந்தாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த பிணியை தீர்க்கும் ஒரு மருந்தை தயவு செய்து தந்துவிடு என்று யாசித்து நிற்கின்றாளே தன் நெஞ்சத்திடம். என்ன அருமையாக தலைவி அன்று காதலித்திருக்கிறார் பாருங்கள். ஆனால் இன்றைய காதல் உண்மையானதாகவே இல்லை. காதல் அன்பின் ஆணிவேராய் இருந்திருந்தால் நிச்சயம் அது ஆசி தூக்கி இருக்காது. காதலி மறுத்தாலும் அவளை தொந்தரவு செய்யாமல் உன் காதலை காதலி. எனக்கு ஒரு ஆதங்கம், ஏன் இந்த சமூகம் காமத்துப்பாலை மட்டும் வெளியில் கொண்டு வர மறுக்கின்றது? என்று பாடத்திட்டத்தில் காமத்துப்பால் இடம்பெறுகின்றதோ அன்றுதான் காமவெறியர்கள் மாண்டு போவார்கள் மண்ணோடு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பொதுவாக காமத்துப்பாலை பொது இடங்களில் பேசுவதற்கு ஆண்களே தயங்குகின்ற பொழுது ஒரு பெண்மணி வந்து காமத்துப்பாலை நயத்தோடு பேசியதற்கு பாராட்டு. திருமணம் என்பது ஒரு அலங்கரிக்கப்பட்ட கிணறு. அதில் தானே போய் விழுந்தால் அதற்கு பெயர் காதல் திருமணம். பெற்றோர்கள் பிடித்து தள்ளினால் அதற்கு பேர் நிச்சய திருமணம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த வரக்கூடிய இந்த நெஞ்சோடு கிளத்தல் போன்ற அதிகாரங்கள் எல்லாம் உரையாசிரியர்கள் கற்பியலிலே வைத்து பேசுகிறார்கள். அதனால் கற்பு காலத்தில் திருமணத்துக்கு பின்னால் உள்ள பிரிவின் போது அந்த பிரிவின் இயக்கத்தை தலைவி தன்னுடைய நெஞ்சோடு கிளத்துகின்ற சொல்லி தன்னுடைய ஆறுதல் பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி இந்த பகுதி.
ரொம்ப அருமையாக பேசினீர்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. முனிஷ் பவித்ரா ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனீங்க. எல்லா கருத்துக்களையும் நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய பெண்கள் இந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. எல்லா பெண்களும் காதலன் பிரிந்த சமயத்தில் அவங்கள பற்றி நினைச்சு ஏங்குறது, மனசோட புலம்புறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புறது, இது நம்ம ரெகுலராக பார்க்குற விஷயம். பட் இது அவ்வளோ தத்ரூபமாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறது, நம்ம அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறது ஆச்சரியமான விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, திருக்குறள் வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கான குறள்கள் தான். சான்றோன் என கேட்ட தாய் தான் வரும், சான்றோல் என கேட்ட தாயெல்லாம் வராது. பட் காமத்துப்பாலில் மட்டும் பெண்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. பெண் என்ன பேசுகிறான்றது காமத்துப்பாலில் மட்டும்தான் வருது. பெரும்பாலும் நம்ம சமுதாயத்தில் வந்து பெண்கள் காமத்தை பற்றி பேசுவாங்களே, ஒத்துக்க மாட்டாங்க. பெண் எப்படி காமத்தை பற்றி பேசலாம்லாம், நீ வெக்கப்படணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினலாக திருவள்ளுவரே வந்து பெண் தான் காமத்தை பற்றி அதிகமாக பேசுகிறா, அவளுக்கு தான் மிகப்பெரிய ஆணோடு இருக்கும் இந்த நெருக்கம் அதிகமான தேவையாக இருக்குன்றதை அவர் ரியலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இதில் இருக்க உளவியல் விஷயங்கள்லாம் நல்லபடியாக வெளில கொண்டாந்தீங்க, நல்லா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. அவன் டாக்டர் ஒரு கேள்வி வச்சு விட்டாங்க. இப்போ சான்றோன் என அது அது ஆண்களுக்கான குரல் இல்லை, ஏன்னா தாய் இல்லை பொதுவாக வந்து சான்றோல், ஒரு பெண் சான்றோலாக இருக்க முடியும்னு திருவள்ளுவர் இல்லை. நான் அதுக்கு சொல்லப்பா, நான் அதுக்கு எது சொல்கிறேன்னா, அந்த கால அமைப்பு அவர் நீங்கள் ஒரு பக்கம் அவருடைய காலத்தையும் இங்கே கருத்தில் கொள்ளும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் பெத்த தாய்க்கு வந்து அவள் பையன் சான்றோன் என கேட்டான்னு வைங்க, ஒரு குழந்தை முதல்ல பிறந்து இவளை மலடி இல்லை என்று இந்த சமூகத்திற்கு காட்டுகிற குழந்தை அவன். ஆனால் அவன் வளர்ந்து சான்றோனானா என்ன மகிழ்ச்சி, அது அப்போ தான் அவன் இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை. அது எதுக்கு சொல்லுதுன்னா, அவள் பொம்பளை பார்த்தீங்களா, இந்த பையன் சான்றோனாக இருந்தால் தானே ஊரில் ஒரு எல்லா பொம்பளை பிள்ளையும் அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்னு அந்த பொம்பளையை கருதி. அது நீங்கள் ஒத்துக்கிடாதனால தான் நீங்கள் டாக்டராக அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அதுதான் உண்மை. ஆண்கள் எங்கே சான்றோர்களாக இல்லையே அங்கே பெண்கள் நிம்மதியாக இல்லை. அது சரி. இப்போ அதுக்கு அவள் ஒரு பெண்ணாக இருப்பதுனால அந்த தாய்க்கு என்ன தோணுது, இந்த ஊரில் எந்த பொம்பளை பிள்ளையும் நம்ம பிள்ளை கெடுத்துட்டாங்கிற கெட்ட பேர் வராத பயலாக இருக்கான், எனக்கு இது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நெஞ்சோடு களத்தில் இருக்குல்ல, இந்த நெஞ்சத்திட்ட பேசும். அது இந்த கண்ணு காமிச்சு தானே நீ அவனை பார்த்த, நெஞ்சிட்ட. நீ மட்டும் அவன் எங்கே போனாலும் அவன் கூடயே போயிடுறியே, உனக்கு நன்றியே இல்லையே. இந்த கண்ணு காட்டலைன்னா நீ அவனை பார்த்துருப்பியா, கூடயே போகிறில்ல. போகும்போது இந்த கண்ணையும் கூட்டிகிட்டு போனான்னா, மொத்தமாக அவள் போகிறதுக்கு திட்டத்தை எப்படி போடுறா பாருங்க. கண்ணு போனால் அவள் போனால் தான் கண்ணு போகும். அது எப்படி சொல்கிறார் அவர், கண்ணும் குளச்சேரி நெஞ்சே. அதுக்கு அடுத்தால இது என்னை தின்னும் அவர் காணலுற்று. கண்ணு திங்குமா, அங்கே வாங்கிது தான் பாரதி சொல்கிறான், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்து. காதலும் தின்னும் கவலையும் தின்னும். அது காதல்லையே கவலை வந்துட்டுனா எவ்வளவு திங்கும். அது இன்னொரு குரலில் சொல்லுவார், நாணமும் காவமும் உயிர்காவா தூங்கும் என் நொனா உடம்பின் அகத்தும்பார். இந்த நாணமும் காவமும் இந்த காவடியில் இருக்கிற ரெண்டு குடம் மாதிரி என் உடம்பை மாட்டிக்கிட்டு என் உடம்பை என்ன பாடுபடுத்துதுன்னு. உழவியல் தான், உழவியல். ஆனால் நல்லா பேசினேன் தம்பி, நல்லா சொன்னாங்க. ஒரு பெண் குழந்தை வந்து பேசுறதுங்கிறது இவனை தப்பாக சொல்லி வச்சுருக்கானுங்க. நான் பல மேடையில் சொல்லுவேன், பொம்பளை மட்டும் வாயை திறந்து பேசிட்டா பல பயலுவை நாரி போவீங்கடா. அந்த மேடையில் 10,000 பேரை வச்சுக்கிட்டு இவனை ரொம்ப சாமர்த்தியமாகவே பொம்பளைகளை பேச விடாமலே நல்லா இருடா, நல்லா பேசினேன். நன்றி. முனிஷ் பவித்ரா, மிக அழகாக அற்புதமாக உங்களுடைய பேச்சை முன் வச்சிங்க. இன்னொன்று, நான் ஒரு விஷயம் இப்போ சொல்லப்போ நீங்கள் கோவிச்சுக்க கூடாது. நான் உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை. சரி சொல்லுங்கள். நீங்களுடைய சிகை அலங்காரமும் உங்களுடைய பேச்சையும் பார்க்கும்போது இங்கே இருக்கவங்களுக்கு கூட அந்த விஷயம் தோணிருக்கலாம். வேண்டாம் கோபால் வேண்டாம், நான் உங்களை காதலிக்கிறது போல் நடிக்கத்தான் வந்தேன் கோபால், ஆனால் நான் நிஜமாகவே காதலித்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சுற்றுதேன். இன்றைய காலகட்டத்தில் பொருள் ஈட்டுவதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய கணவன்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பல மைல் தூரம் கடந்திருந்தாலும் கூட அந்த இதயத்திற்குள் ஒரு காதல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரே வீட்டில் இருந்தும் கூட எத்தனையோ கணவனும் மனைவியும் கால்படாத இடத்தை கூட இவர்கள் தொட்டு பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஒரு பிரிவு இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதும் நீங்கள் பேசியதை கேட்கும்போதும் தோன்றக்கூடிய ஒரு சில வரிகள். அடைபட்டிருப்பதோ தங்கக்கூண்டுதான், இருந்தும் ஒற்றை தானிய மணி தேடி வானம் முழுக்க பறந்திட ஆசை, அது காதல். காதலர்கள் எல்லோரையும் பறவை ஆக்கியதால் தான் என்னவோ அவர்களை இதயச் சிறையில் அடைவிக்கிறார்களா? பிரிந்த பெண்ணே, நேற்று பூ தந்தாய், இன்று தீ வைத்தாய், நாளை வா
எரிந்து போன என் சாம்பல் கூட காற்றில் கரையாமல் இருக்கும் அன்பே உன் பெயரை சொல்வதற்குன்னா. நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன்டா சண்டாளா, எவ்வளவு அறிவா பேசுதேன், இப்படிலாம் நீ பேசவே மாட்டிய. அதான் வள்ளுவன் கெடுத்து விட்டான் அந்த பேல. நீங்கள் கவிதை ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். பட் உளவியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, ஆண்கள் எல்லாமே வந்து காதல் ரொம்ப ரொம்ப பெரியது, அதை விட உயிர் ரொம்ப சின்னதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, தற்கொலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அவள் விட்டுட்டு போயிட்டான்னா பரவாயில்ல, வாழ்ந்துருங்க, திரும்ப காதல் வரும், திரும்ப திரும்ப மலர். அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. திரும்ப காதல் வரும் என்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ஆண்களாக போயிட்டோமேம்மா, அந்த வருத்தம் தானே. பரவாயில்ல, கொஞ்சம் பலகீனமாக இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க சார். காதல் எவ்வளோ பலமான ஆணையும் பலவீனமாக்குது, அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது. ஆண்கள் பலமாக இருந்தால் தான் சமுதாயம் நல்லா இருக்க முடியும் இல்லையா? அதனால் கொஞ்சம் பலமாக இருங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றிம்மா. இப்படி தான் அதை கொடுத்து கெட்டிக்கிறது. காதல் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் பாடுபடுத்துது. நன்றி முனிஷ் பவித்ரா. நன்றி நன்றி. மீண்டும் இணைவோம் அடுத்த பேச்சாளரோடு. அதற்கு முன்பாக சிறிய விளம்பர இடைவேளை. இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பின் மீண்டும் இணைகிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். நிகழ்ச்சியின் நிறைவாக புணர்ச்சி விதும்பல் என்னும் அதிகாரத்தை தனது தலைப்பாக கொண்ட நிறைவு பேச்சாளர் திரு சண்முக சுந்தரம். ஒன்றுடன் ஒன்றை கூட்டினால் 2 என்பது பள்ளி கணக்கு. ஒன்றுடன் ஒன்றை கூட்டினால் 1 என்பது பள்ளி அரைக்கணக்கு. இன்பத்தை நுகர்வதும் இனப்பெருக்கம் செய்வதும் இயற்கையின் நியதிதானே. உணர்ச்சி இல்லையேல் உயிர் என்பதில்லை, புணர்ச்சி இல்லையேல் பூமியே இல்லை. இன்பத்துப்பாலை இதயத்தில் தேடாமல் இணையத்தில் தேடுபவர்கள் துன்பத்துப்பாலில் சிக்கி துவண்டு போகிறார்கள். வாத்சாயனரினுடைய காமசூத்திரம், அதிவீரராம பாண்டியனுடைய கொக்கோகம், ஆதிசங்கரனுடைய மதன நூல்களிலெல்லாம் காணப்படாதது அப்படி என்ன காமத்துப்பாலில் இருக்கிறது என்று ஆராய்ந்தால், காமத்துப்பாலிலே வெறும் உறவுகளை மட்டும் வள்ளுவன் பேசவில்லை, மனிதனுடைய உணர்வுகளையும் பேசுகிறான், எளிமையாய் இனிமையாய். அக இலக்கியங்களில் காணப்படும் பரத்தை, இல்பரத்தை, காமக்கிளத்தி போன்றவர்களை எல்லாம் காமத்துப்பாலில் காணவே முடியாது. தலைவன், தலைவி, தோழி ஆகியோரை மட்டும் தொட்டுவிட்டு ஒவ்வாததையெல்லாம் விட்டு விடுகிறார் வள்ளுவன். நீக்க வேண்டியதை நீக்கி சேர்க்க வேண்டியதை சேர்த்ததுதான் வள்ளுவனின் மாண்பு. பெரும்பாலான குறள்களில் ஊடலை பற்றியும் அதற்கு பின்னான கூடலை பற்றியும் வள்ளுவர் பேசுகிறார். நான் நானாகவும் நீ நீயாகவும் இருந்தால் ஊடல், நான் நீயாகி நீ நானாக மாறினால் அது கூடல். உப்பின் அளவு கூடினால் உணவு ருசிக்காது, ஊடலின் அளவு கூடினால் கூடலே இருக்காது. தினைத்துணையும் ஊடாமை வேண்டும், பனைத்துணையும் காமம் நிறையவரின் என்கிறார் வள்ளுவர். அது தலைவிக்கும் நன்றாக தெரிந்தேதான் இருக்கிறது. அதனால்தான் காம கோடரி எனும் களி கொண்டு தாக்கும் பொழுது ஊடலின் தாழ்பால் ஒவ்வொன்றாய் உடைகிறது. காம கோடரி என்னும் களி கொண்டு தாக்கும் பொழுது ஊடலின் தாழ்பால் ஒவ்வொன்றாய் உடைகிறது. தலைவனை புறக்கணிக்க வேண்டும், அவனோடு கோபம் கொள்ள வேண்டும், அவனை பற்றி குற்றம் சொல்ல வேண்டும், அவனோடு பிணங்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறாள் தலைவி. ஆனால் நேரிலே தலைவனை பார்த்தபோது நிலை குலைந்து போகிறாள். மீன் கொடி ஏந்தி கிளி வாகனத்திலே மீன் கொடி கொண்டு வண்டுகள் சங்கநாதம் செய்ய தென்றல் எனும் தேரேறி கரும்பு வில்லெடுத்து மலர் கணைகள் தொடுத்து காமத்தையே கொடையாக கொண்டு அந்த மன்மதன் வந்துவிட்டதால் ஊடச் சென்றவளின் மனம் கூடச் செல்கிறது. அதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான், ஊடற்கண் சென்றேன் மன் தோழி, அது மறந்து கூடற்கண் சென்றேன் என் தோழி. ஊடற்கண் சென்றேன் மன் தோழி, அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு என்று சொல்லுகிறார்.
ஊடச் சென்றவளின் மனம் கூடச் செல்கிறது. அவள் அவனை உண்டால் அவன் அவளை தின்றான். அடடா, அது உண்ணுவது என்ன தின்னுவது என்ன? இல்லை அது அர்த்தம் இருக்கு, சொல்லலாம். நீர் உண்ணுவதற்கு என்று சில முறைமைகள் இருக்கின்றன. தின்றுவது என்றால் அது சோற்று பருக்கைகள் விழலாம், அல்லது எதுக்கு வைக்கப்படுது? உண்ணுவது என்பது ஒழுக்கமாக உண்பது, தின்னுவது என்பது காட்டுத்தனமாக தின்பது. பொம்பளை உண்ணுவா, ஆம்பளப்ப அவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேல சொல்ல முடியும். அவள் அவனை உண்டால் அவன் அவளை தின்றான். புணர்ச்சி என்பது இல்லறத்தில் மிகவும் முக்கியமானது. அது பேசப்பட வேண்டியது, பேசி புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் பெரும்பாலான உறவுகள் பேசப்படாமலும் புரிந்து கொள்ளப்படாமலுமே நிகழ்வதால் அங்கே உறவு சிக்கல்கள் ஏற்படுகின்றன. புணர்ச்சி என்பது மிகவும் புனிதமானது. அதனால்தான் அது கோயில்களின் கோபுரத்திலே கோலம் கொண்டிருக்கிறது. சொல்லு. காமம் என்பது வெறுமே இரண்டு உடல்களுக்கான உறவு அல்ல. துணையினுடைய உள்ளத்தை தொட்டு உணர்வுகளை தூண்டி உச்சத்தை தொடுவதுதான் உண்மையான காமம். ஆனால் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, காமத்திலே உச்சத்தை தொட்டவர்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு, அதிலும் பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைகிறது என்று சொல்லுகிறது. ஏதாவது குரல் எழுதியிருக்காரா? சொல்லியிருக்காருங்க. மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் என்கிறார். அதே காமம் என்பது மலரை விட மெல்லியதானது, அதனுடைய சிறப்பை அறிந்தவர்கள் ரொம்ப கம்மிடா அப்படிங்கிற. கூடுதலுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்ததால் தான் இறைவனையே கூடலின் வடிவமாய் நாம் காண்கிறோம். ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பிரியமுள்ளவர்களே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது இன்பத்துப்பாலையும் நினைத்து சொல்லப்பட்டதாக சொல்லி முடிக்கிறேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதற்கு இன்றைக்கு தான் நானும் அர்த்தம் தெரிந்து கொண்டேன். உங்களோட சொந்த உணர்வுகளோட, உங்களோட சொந்த கருத்துக்கள் ப்ளஸ் நிறைய முதுமையோடு பேசுனீங்க. நிறைய விதத்தில் உங்களோட கருத்து முதிர்ச்சி தெரிஞ்சது, உங்களோட நகைச்சுவை உணர்வும் தெரிஞ்சது. ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னீங்கள, காம கணிச்சு உடைக்கும் நிற என்னும் நாணுத்தாள் வீழ்த்த, அதான் வள்ளுவன். இது நிறை என்கிற நாணுத்தாள், அந்த கோட்டை கதவு நிறை, அதுக்கு தாழ்பாள் நாணம். அங்கேருந்து என்ன கோடரி வருதான்? காமம் கோடரியா வருதான். எப்பப்பா அந்த வள்ளுவன மாதிரி அந்த காம கோடாரி விழணும்னு இந்த தாழ்பாள் எதிர்பார்த்துருக்கு. தாழ்பாலும் அயோக்கிய பேத்தாப்பா, அது நாணம் என்கிற தாழ்பாள். இது உடைச்சிடக்கூடாது, அந்த கோடாரி உடைச்சிட்டா என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கா? கோடாரி விழுந்த உடனே துண்டா தெரிச்சிட்டு, கதவு விழுந்துதான். விழுந்த கதவு எப்படி சொல்லலாம்? வீழ்த்த கதவுங்கிறான். இது எப்படி சொல்லலாம் பாருங்க ஒரு குரலுக்குள்ள, வீழ்த்த கதவு. அப்புறம் அந்த கதவை எடுத்து பொருத்த முடியாது, அதுக்கு தாழ்பாள். இன்னைக்கு வாத்தியார் மிரட்டிட்டாருடா. இதுலேருந்து என்ன தெரிகிறது? அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட என்னதை சொல்ல. ஆனாலும் நீர் ரொம்ப மிரட்டுறார் வாத்தியார. நீங்கள் தமிழ் ஆசிரியரா? ஆங்கில ஆசிரியருங்க. ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அவர் இங்கிலீஷில் காதை வச்சு தமிழில் மொழிபெயர்க்கார். ரொம்ப மகிழ்ச்சி வாத்தியார. நீர் எப்போதும் போல இன்றைக்கும் வென்று விட்டீர். நீர் போய் வெல்ல வேண்டும் என்றே உம்மை வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நமது சக பேச்சாளர்கள் நால்வரும் மிக அருமையாக தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. அந்த 4 நண்பர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா கிட்ட மதிப்பெண் கேட்பதற்காக எல்லோரும் அவரோட காத்து கொண்டு இருக்கிறோம். ஐயா. ராஜ்மோகன் 20 மதிப்பெண்கள், கார்த்திநாதன் 20, முனீஸ் பக்தரா 25, சண்முக சுந்தரம் இதுவரை இந்த நிகழ்ச்சியில் எடுத்த மதிப்பெண்களிலேயே அதிக மதிப்பெண் பெற்றவராக 29 மதிப்பெண்கள். இந்த மேடையை அலங்கரிக்கும் அடுத்த தருணம் சிறந்த பேச்சாளருக்கான அங்கீகாரத்தை வழங்க ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
சண்முகசுந்தரம், ஒரு இனிமையான தருணம் இது. ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பரிவட்டம் கட்டப்பட்ட பிறகு உங்களுடைய மனநிலை? எனக்கு பரிவட்டம் கட்டப்பட்டதை விட ஐயா என்னை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டது என்னை உண்மையில் நெகிழச் செய்தது. இந்த ஈரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காய்ந்து விடும். அதனால் நெஞ்சத்தில் ஏற்படுத்திய அந்த ஈரம் காய்வதற்கு நிறைய நாட்களாக. காமத்துப்பாலில் கிடைத்த இந்த வெற்றியை என் காதல் மனைவிக்கு சமர்ப்பிக்கிறேன். சண்முகசுந்தரம், மிக அருமையாக பதிவு செய்தீர்கள் உங்களுடைய கருத்தை. பெரியவர்கள் சொன்னது போன்று இங்கே ஜெயித்தது நாமல்ல, வள்ளுவம் தான். மகிழ்ச்சி, நன்றி. இந்த இனிமையான தருணத்தில் கூட ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்று விளக்கப்பட்டியலும் இருக்கிறது. இந்த விளக்கப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பதையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஐயா அவர்கள் மூலம். பாலமுருகன் 15 மதிப்பெண்கள், விவேக் 16.5 மதிப்பெண்கள், இளஞ்செழியன் 16.5. இவர்களை நான் இந்த களத்திலிருந்து விலக்குகிறேன் என்று சொல்ல மாட்டேன். இவர்கள் இந்த களத்தை விட்டு வெளியே நின்றாலும் கண்ணனின் உள்ளத்திற்குள்ளே இவர்களை நான் வைத்து போற்றுவேன், இவர்களை வாழ்த்துவேன். இவர்கள் கல்யாண சுந்தரம் அளவுக்கு பெரிய பேச்சாளர்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சரவண சித்தார்த் 18 மதிப்பெண்கள், கிருத்திகா 18, கல்யாண சுந்தரம் 18. கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டு திருப்பியும் மீண்டும் முயற்சித்து வந்திருக்கீங்க. உங்களுடைய மதிப்பெண்களுடைய அடிப்படையில் இந்த சூழ்நிலையில் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கு? ஏன்னா உங்களுடைய பேச்சு எப்படி இருந்து பல மேடைகள் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தும் கூட ஒரு சில வாரங்களில் ஏதோ ஒரு காரணத்திற்காக மதிப்பெண்களை விட்டு போயிருக்கலாம். கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். நான் பண்ண தப்புகளை நானே உணர்ந்தேன். ஒவ்வொரு பேச்சு முடிகிறப்பையும் நான் அந்த பேச்சில் என்ன தப்பு பண்ணுங்கிறத நான் உணர்ந்தேன். இது நான் இனிமேல் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கான தேவையை அதிகரிச்சிருக்கு. இது நான் இங்கே நின்றுட்டு திரும்பி அங்கே போய் உட்காருறேன். சொல்லுங்க. சரியா? நீங்கள் சொன்ன அதே பதில் தானே எப்போதும்? வழக்கம் போல மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் சிக்கல் இல்லை. சரி, மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை வாய்ப்புனா மீண்டும் பேசணும். நம்ம தவறுகள் என்னவென்று ஒரு சுற்றாக தெரிந்து கொண்டே வருகிறது. அதை திருத்திக் கொண்டு மறுபடியும் நிரூபிக்க இதே மேடையில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணினால் மகிழ்ச்சியாக உள்ளது. கண்டிப்பாக அடுத்த சுற்றிலே இந்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு நல்ல ஒரு பேச்சினை தருவேன் என்ற நம்பிக்கை உள்ளது. வாழ்த்துக்கள் உங்களுடைய மிகச்சிறந்த வருங்காலத்திற்கு. நன்றி. நீங்கள் அமரலாம். இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் எப்படி தவற விட்டீங்க? எத்தனை வாரங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏன்? அனுபவம் எப்பொழுதுமே சற்று வழியை தரும். அனுபவம் என்றால் அப்படித்தான். ஒரு அழகான பயணம் என் தோழர்களோடு. நான் இதுவரையில் கற்றதை விட இந்த பயணத்தில் மிக அதிகமாகத்தான் கற்றிருக்கிறேன். அதை பொறுத்த மட்டில் நான் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் உணர்கிறேன். இவ்வளோ நெடுந்தூர பயணம் உங்களை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி? ஏன்னா எந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனுக்கு பின்னாடியும் அவன் ஒரு வாட்டி வெற்றி பெற்றிருக்கானா, அதுக்கு முன்னாடி 99 வாட்டி அவன் தோல்விகளை சந்திச்சிருப்பான். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனுஷனுமே ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. நான் வாழ்க்கையிலையும் சரி, பின்னாடி கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஜெயிப்பங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த ஜெயிக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த தோல்விகள் ஒரு படியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். விவேக், மிகச்சிறந்த கருத்துக்கள் இந்த மேடையில் எவ்வளோ முறை நீங்கள் பதிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் கூட மதிப்பெண்களுடைய அடிப்படையில் விளக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களா? இந்த விளக்கப்பட்டியலில் நம்ம வருவோம் அப்படிங்கிற விஷயத்தை? இல்லை, அந்த கடந்த வாரம் அந்த ஒப்புரவிடுதல் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்பார்த்தேன் நான் விளக்கப்பட்டியலில் இடம்பெறுவேன். ஏன்னா திருக்குறளை தவறாக சொல்லுவது அல்லது சரியாக சொல்ல முடியாதுங்கிறது மிகப்பெரிய பிழை. எவ்வளவு சிறந்த தமிழ் பேச்சாளராக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயரத்தை தொட்டாலும் சரி, அது திருக்குறளை சரியாக சொல்லாதது மிகப்பெரிய பிழை. அந்த தப்பு செஞ்சதுக்காக இந்த தண்டனை கிடைக்கும் பொழுது ஒரு வகையில் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இதுவரை தமிழோடும் தமிழ் உணர்வோடும் நட்போடும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேலும் பயணிப்போம் என்ற நம்பிக்கை வாழ்த்து செய்தியாய் உங்களுக்கு. அன்புநேயர்களே, மீண்டும் அடுத்த வாரமும் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.